Hi guys, welcome to Priya Muni's channel. நம்மளோட சேனல்ல நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னா சத்தமா பேசுறீ. நம்ம சேனல்ல நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னா இப்படி என்னை இடையில பேசுனீனா குழல பண்ணிடுவேன். ஓகேயா? எங்களோட லவ் ஸ்டோரி ரொம்ப நாளா கேட்டுட்டு இருக்கீங்க எல்லாரும். இதை எப்படி ஸ்டார்ட் பண்றதுன்னு எங்களுக்கு தெரியல. அதனால தான் நான் எப்படி சொல்றது அந்த கன்றாவியை நான் மறக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கிறேன். நீங்க வேற போடுங்கன்னு சொல்றீங்களா? அதனால உங்களுக்காகவே நாங்க வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்தது அரைக்குறை எனக்கு கொஞ்சம் ஞாபகம் இருக்குது. அதை வச்சு பாருங்க எனக்கு என்ன ஞாபகம் இருக்கோ எங்கள் லைஃப்பில் என்ன நடந்துச்சுங்கிறத நான் உங்களுக்கு வந்து வீடியோவாக பண்ணுறோம். ஓகேங்களா? ஓகே, பார்க்கலாமா? ஓகே, இவங்களை நான் ஃபஸ்ட் டைம் எப்போ மீட் பண்ணீங்கன்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன். நான் அந்த கம்பெனியில் கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸ் 2 வருஷம் வேலை பார்த்துட்டு இருந்தேன். 2015 வேலை பார்த்துருந்தேன். 15 வேலைக்கு சேர்ந்துட்டேன். 15 ஒரு வருஷம் 12 16 17 வருஷம் 2017 பிறந்து தீபாவளி முடிஞ்சு அந்த 2017 தீபாவளி முடிஞ்சு இவங்க புதுசாக வேலைக்கு வர்றாங்க. அப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் இவங்களை பார்க்குறேன். அதுக்கும் ஃபஸ்ட் டைம் இவங்களை பார்த்தோன்னே ஏற்பட்ட ஃபீலிங் பார்த்தீங்கன்னா, எல்லோரும் சொல்லுவாங்க இல்லையா, இப்போ ஒரு பொண்ணை பார்த்தோன்னே இந்த மாதிரி பொண்ணு தானே நமக்கு ஒய்ஃபாக வரணும் அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் பார்த்தோன்னா இவ்வளோ அழகான ஒரு பொண்ணா அப்படிங்கிற மாதிரி கம்பெனியில் எல்லோரும் பேசிக்கிறாங்க. பட் அவங்களும் பேசிக்கிட்டாங்க, கம்பெனிக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டாங்க. இவங்களை ஃபஸ்ட்டு என் லைனில் தான் கொண்டு வந்து உட்கார வைக்கணும். நான் அப்போ வந்து லைன் பார்த்துக்கிட்டு இருந்தேன். என் லைனில் தான் அவங்கள கொண்டு வந்து உட்கார வச்சு என்கிட்ட சொல்லிட்டு பாருங்க, பார்த்துக்கப்பா உள்ள வந்து புதுசு டெய்லர் தான், பட் இந்த வேலையை தெரியாது, சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லி போயிட்டாங்க. ஃபஸ்ட் டைம் இவங்களை நாங்கள் தான் மீட் பண்ணுறேன். அவங்க பேர் கூட நான் கேட்கல, மிஷினில் உட்காந்தாங்க. நான் வந்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அந்த வேலை வந்து அவங்களுக்கு தெரியாது. கவரிங் அடிச்சு, அதாவது நான் வந்து ஜட்டி கம்பெனியில் வேலை செஞ்சேன். பெரிய ஜட்டி கம்பெனியில் தான் வேலை செஞ்சேன். பீஸில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பீஸ்லாம் தைக்க தெரியாது, புல்லர் மிஷினு இதெல்லாம் தெரியாது. அதே மாதிரி நான் கை முடிச்சதும் கிடையாது. கட்டிங்கில் தான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். கட்டிங்கில் வேலை செஞ்சுட்டு இருந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து டெய்லருக்கு வந்து நான் போயிட்டேன். போய் சொல்லி டெய்லர் வந்துட்டேன். இல்லை அப்படி கிடையாது, ஸ்ட்ரெயிட்டாக டெய்லருக்கு. அதாவது கட்டிங்கில் வந்து ஒரு 1.5 வருஷம் வேலை செஞ்சேன். எஃப்எம் சார் இருந்துட்டு எனக்கு கொஞ்சம் பிரச்சனை இருந்தனால நான் டெய்லராக இருக்கேன், நிற்க முடியல, ரொம்ப நேரம் நிற்க முடியல, உடம்பு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறதுனால சரின்னு சொல்லிட்டு கேட்டேன். நானாக கேட்டேன், டெய்லராக போய்கிட்டுமாங்க சார் அப்படின்னு கேட்டால், சரி ஓகேம்மா நீ போய்க்கோ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவங்க மேலே பண்ணோன்னே ஓவர்லாக் தைக்கிறீங்களா, எஃப்எக்ஸ் தைக்கிறீங்களா, பேக்லாக் தைக்கிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு ரொம்ப நாளாக பேக்லாக் தைக்கணும் ஆசை. டெய்லர் நானாக பேக்லாக் தான். அங்கே வந்து ஃபுல்லாக ஜட்டி பீஸ் தான். அதாவது ஓர ஃபுல்லாக கலர் எலாஸ்டிக் வரும். பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் பீஸு. அந்த கலர் எலாஸ்டிக் மட்டும்தான் 2 வருஷமாக அடிச்சுனோ தவிர எனக்கு எந்த வேலையும் தெரியாது. இவங்க கம்பெனிக்கு போனால் எல்லாம் பெரிய பெரிய பீஸாக இருக்குது, ஃபேண்ட்டாக இருக்குது. நான் ஒரே வேலை எலாஸ்டிக் அடிக்கணுங்கிற ஒரே வேலை தெரிஞ்சுட்டு நானும் பேட்லாக் இல்லை எனக்கு தெரியாது, உண்மையாலுமே எனக்கு தெரியாது. இவங்க கம்பெனிக்கு வந்ததுக்கப்புறம் தான் ஐயோ இப்படியெல்லாம் இருக்கா பேட்லாக் டெய்லரா அப்படின்னு எனக்கு தெரியும். ஆனால் தெரியும் அந்த வேலையெல்லாம் இருக்குது அப்படின்னு தெரியும். என்னை கொண்டே புல்லரில் உட்கார வச்சிட்டாங்க. சார் தான் வந்துட்டு சொல்லுங்கள் சார் சொல்லுங்கள். என் லைனில் தான் வந்து உட்காந்து புல்லரில் தான் உட்காந்தாங்க. பட் இவங்களுக்கு பீஸை எப்படி வைக்கிறதுன்னு ஃபஸ்ட்டு அப்போ தெரியவே இல்லை. அப்போ வந்து நான் தான் பீஸ் வைக்கிறதுக்கு அவங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். எப்படி சொல்லி கொடுத்தீங்க? பீஸ் அவங்களுக்கு இது வந்து அண்டர்லைன் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பீஸ் வந்து நம்ம எப்படி சொல்லி கொடுப்பாங்க, கையில் ஒரு பீஸ் நம்ம கையில் எடுத்துப்போம், சொல்லி கொடுக்குறவங்க கையில் ஒரு பீஸ் எடுத்துக்குவாங்க. எடுத்து பீஸ் இப்படி பிடிச்சிக்குங்கம்மா, இப்படி வச்சு இப்படி வந்து குதிரையை தூக்கிட்டு இப்படி வைங்க. ஆனால் சார் என்ன சொன்னார் தெரியுமா, நான் இப்படி வச்சுட்டு இருக்கேன், என் கை மேலே கொண்டு வந்து கை இப்படி அண்டர்லைன் இப்படி மடிச்சு வைங்க அப்படின்னு அண்டர்லைன் அங்கே அடித்த சாக்கு தான் இன்னும் வெளியில் வரலாம். அண்டர்லைன் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா அதான். ஓகேங்களா? நான் இப்படி வச்சிருக்கிறேன், என் கை மேலே கை வச்சு மடிச்சுட்டு இப்போ குதிரை தூக்கி அப்படி சொல்லிட்டு அப்படியே அதான் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு வேலை நான் சொல்லி கொடுத்தேன். அப்போவே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க என் பேர் என்னன்னு கேட்டாங்க. இவங்க பேர் ஆல்ரெடி கம்பெனிக்குள்ள வரும்போதே சொல்லிட்டாங்க, அவங்க பேர் பிரியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. உங்கள் பேர் என்னன்னு கேட்டாங்க. எனக்கு வேறு என் பேர் முனியப்பன் அப்படின்றது வந்துச்சா, ஐயோ புள்ள வேறு மாடனா நல்லா அழகாக இருக்குது, இதுகிட்ட போய் முனியப்பன்னு சொல்கிறது அப்படின்ட்டு முனிஸ் அப்படின்னு நான் முனியப்பன் தான் சொன்னேன். முனியப்பன் தான் சொன்னேன், வாய்க்குள்ளே சொன்னேன். முனியப்பன் கேட்கல அப்படின்னா முனியப்பன் அப்படின்னு. அடுத்த செகண்ட் என்ன சொன்னேன்னு கேட்டிங்கன்னா, இந்த பொண்ணு இவகிட்ட என்ன சொல்லிட்டுன்னா, நீ என்னை என்ன வேணாலும் கூப்பிட்டுக்க, நீ என்னை வாடா போடான்னு கூப்பிட்டு, பேர் சொல்லி கூட கூப்பிட்டுக்க, ஆனால் தயவு செஞ்சு நீ அண்ணான்னு மட்டும் கூப்பிட்றாத அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் நாள் 1/2 மணி நேரம் கூட கிடையாது, 1/2 மணி நேரம் கூட முழுசா முடியல. அதுக்குள்ளே சொல்லிட்டாங்க, நீ வந்து நீ என்ன வேணாலும் கூப்பிடு, தயவு செஞ்சு நீ அண்ணன்னு கூப்பிட்றாத அப்படின்ட்டு.
அப்படின்னு நானும் சொல்றேன். ஆனால் அவங்களும் அதுக்கப்புறம் என்னை அண்ணன் கூப்பிட்டதே கிடையாது. நீயே சொல்ல அடுத்து நீ மறந்துட்ட. நீ மறந்துட்டடோ மறந்துட்ட. அது வந்து அப்புறம் அப்படி சொன்னாங்க, நீ வந்து அப்படி கூப்பிடாத அண்ணா கூப்பிடாத அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கூப்பிடல. இப்போ போக வர பார்ப்பாங்க. இப்போ அதுவும் இல்லாமல் நாங்கள் வேலை செஞ்ச கம்பெனியில் பார்த்தீங்கன்னா பாட்டு போடுவாங்கங்க. மனுஷன் ரசனை உள்ள மனுஷனாக இருப்பாரு. அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லா பாட்டுமே எங்களுக்காகவே எழுதிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்குள்ள லவ் எப்படி இருந்துச்சுன்னு கேட்கணும். நான் எப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இவங்களும் வந்து என்னன்னு கூப்பிடல, நார்மலா வேலைக்கு வருவாங்க, பேசுவேன். இவங்களும் அதாவது இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கூட இன்னொரு கைமுடி பொண்ணு, அந்த பொண்ணு போய் அந்த கருவாப்பை என்னையவே பார்க்கறான். ஆமா ஆமா சொல்லியிருக்காங்க. இல்ல ஃபர்ஸ்ட் டைம் இவர் பார்க்கும்போது எனக்கு டென்ஷன், ரொம்ப டென்ஷன் ஆகும். பார்த்துட்டே இருக்கான் பாரு, சொப்புன்னு அரைஞ்சிடணும் ஆடையும் முகரையும் பாரு, இவனுக்கு நான் கேட்குதா அப்படிங்கிற மாதிரி சத்தியமா நான் வந்து நினைச்சேன். அவன்கிட்ட சொல்லியிருக்கேன் அப்பயே. அந்த பொண்ணு கிட்ட சொல்லும் போது என்ன சொன்னா, அந்த கருவா பையன் குரங்காட்டிருக்கான், அவன் என்னையே பார்க்கறான் பாரு, எங்க அம்மாட்ட கண்டிப்பா சொல்லுவேன் அவனை அப்படி சொன்னேன் நானு. இவங்களை எதனால பிடிக்கிட்டீங்கன்னா, இப்போ எங்கள் லைன் நாங்கள் வந்து கிட்டத்தட்ட எங்கள் கம்பெனியில் தான் 9 லைன் இருக்கும். மேலேயே 9 லைன் இருக்கும். கடைசியில் தான் பாத்ரூம் இருக்கும். இவங்க எப்படி போவாங்க தெரியுங்களா, அந்த செவுத்தோரத்துலேயே அந்த இப்போ 2 லைனுக்கு நடு மிஷின் இருக்கும். இப்படி தான் போவாங்க, இப்படியே தான் போவாங்க. இந்த தலை நிம்முறாது, யாரையுமே நிமிந்து பார்க்கவே மாட்டான். நேராக அப்படியே குனிஞ்ச மாதிரியே போயிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் வர்றது அதே யாருக்கிட்டையும் அத்தனை பசங்க இருப்போம், யாரையுமே நிமிந்தே பார்க்க மாட்டேன். அப்போ அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. அப்புறம் எங்கிட்ட மட்டும்தான், அதுவும் இல்லாமல் இவங்களை ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தாங்கன்னு ஒரு விஷயத்த சொல்கிறேன். நல்லா பெரிய பெரிய கம்மலுங்க, இவ்வளோ நல்லா தட்டுப்படமாக எடுத்து. இல்லை சீரியஸாக அந்த பிரியா எனக்கு ரொம்ப பிடிச்சது. அவனோட அந்த ஸ்டைலிஸு, அந்த பேச்சு என்னதான் ஸ்டைலாக இருந்தாலுமே அவளோட குணம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி சொல்கிறது, குடும்பம் தகுந்த மாதிரி பொண்ணு, அந்த மாதிரி ஒரு ஃபேஸு, இவ்வளோ அழகான ஒரு பொண்ணு அப்படிங்கிற மாதிரி ஒரு இது. இப்போ என்னாச்சுன்னா இவங்க இப்படி பேச நானும் எங்கள் லைனில் இருந்தாலே பேசவே மாட்டேன். அதான் பேசினது. அப்புறம் ரூமுக்குள்ளே அப்புறம் ஒர்க் முடிஞ்சு ரூம் போனேன். ஒரு வாரம் 2-3 நாள் ஆயிடுச்சு. ரூமுக்கு போவேங்க. நான் வந்து அப்போ ஹாஸ்டலில் தங்கி படிச்சுட்டு இருந்தேன். இப்போ தங்கி வேலை பார்த்துட்டு எங்கள் ரூமில் இருக்க பசங்க டே மேலே ஒரு சூப்பர் ஃபிகர் ஒன்று வேலைக்கு வந்துருக்குற மச்சான், உனக்கு தெரியுமான்னு எல்லாம் ஒருத்தர் கொடுத்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ இன்னொருத்தன் என்கிட்ட மேலே மாமா வச்சுருந்தாங்க, மாமா மேலே ஒரு பொண்ணு வேலைக்கு வந்துருக்குது தெரியுமா உனக்கு அப்படின்னா, எந்த பொண்ணுடா அப்படின்னு. வேமா செல்லு வேமா இல்லை மாமா அந்த பொண்ணு புதுசாக இப்போ தான் வந்திருக்கு, சூப்பராக இருக்கும் அந்த பொண்ணு, நான் உங்கள் லைனில் தான் வேலை பார்க்குதுன்னு சொன்னாங்க அப்படின்னு. நான் ஒன்றும் சொல்லலை, அப்படியாடா தெரிலடா அப்படின்னு நான் அசால்ட்டாக விட்டுட்டேன். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா ஒரு 4-2 நாள் இவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 2-3 நாள் தான் சாதாரணமாக பார்த்துட்டு தான் இருந்தோம். ஒரு 4-5 நாள் 4வது நாள் என்னாச்சுன்னா, நான் மாஸ்க் போட்டு முன்னாடி மிஷினில் உட்காந்து 7 நிமிஷத்தில் உட்காந்து நான் தான் தைப்பேன். இவரை பேசுறதுக்கு ட்ரை பண்ணுவேன். எப்படி ட்ரை பண்ணுவாரு தெரியுங்களா, மாஸ்க் வந்து இப்படி இருக்கும், பேசுகிற மனுஷன் நானும் மாஸ்க் தான் போட்டிருப்பேன், அவரும் மாஸ்க் தான் போட்டிருப்பாரு. பேசுறதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா, ஒன்று இப்படி எடுத்துட்டு பேசணும், இல்லை இப்படியே பேசணும். என்னை பார்த்துட்டு நான் தைச்சிக்கிட்டே இருப்பாரு, என்னை பார்த்தா என்னமோ வாந்தி வரது புளிங்குற மாதிரியே. அது எதுக்காகனா அவங்க ஃபோன் நம்பர் கேட்கறதுக்கு ட்ரை பண்ணேன் 2-3 நாளாக. சத்தியமாக சொல்கிறேன், என் வாழ்க்கையில் நான் என்ன வெட்கப்பட்டதே இல்லை. உண்மைதான். இன்னொரு விஷயம் தான், அந்த கம்பெனியில் அத்தனை வயசுக்குள்ளே இருக்காங்க அத்தனை, ஆனால் யாரையுமே நான் வந்து எல்லாரும் என்னதாங்க சொன்னாங்க உண்மையாலுமே, நான் பாப்பான்னு எல்லாத்தையுமே பாப்பான்னு தான் கூப்பிடுவேன். எப்படி ஒன்றை மட்டும் லவ் பண்ணாரு அந்த அண்ணன் அப்படின்னு. எனக்கும் இவனுக்கு வயசு ஏஜ் டிஃபரெண்ட் பார்த்தீங்கன்னாவே இவ்வளவே மென்ஷன் பண்ண நான் பாப்பான்னு தான் கூப்பிட்டுருக்கணும். ஆனால் ஏன் நான் அப்படி கூப்பிட்டேன்னு எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல. பார்த்தோன்னே பற்றிக்கிச்சுங்கிற மாதிரி, பார்த்தோன்னே அந்த லவ் வந்து ஆட்டோமேட்டிக்ஸாக லவ் வந்து ஒட்டிக்கிச்சு. சரிங்களா, அப்படிதான் போயிட்டு இருந்துச்சு. அப்போ அவங்ககிட்ட ஃபோன் நம்பர் கேட்கறதுக்கு தான் நான் வந்து மாஸ்க் கழட்டி ஃபோன் நம்பர் கேட்க, அவங்க பார்த்தோன்னே எனக்கு பேச்சே வராது. அப்படியே மாஸ்க் போட்டு மறுபடியும் அவங்க குனிந்து கேட்கலான்னு முடிச்சிருக்கு. அப்புறம் நிமிந்து பார்ப்பாங்க, மறுபடியும் மாஸ்க்கு போட்டு இப்படி உட்காந்து தைச்சிக்கிட்டு இருப்பேன். இப்படியே ஒரு வாரம் போயிடுச்சு. ஒரு வாரம் போயிட்டு அப்புறம் திடீர்னு இவங்க ஒரு நாள் என்ன பண்ணாங்க, இவங்க என் செல்லேருந்து இவங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணாங்க ஒரு டைம். அப்போ வந்து வீட்டில் இருந்து வரல, அதனால ஃபோன் பண்ணி என்ன பண்ணுறீங்க கேட்டேன். ஃபோன் பண்ணி ஏன் சார் நான் லைன் என்கிட்ட நம்பர் வாங்கி பேசினாங்க. அப்புறம் மறுநாள் இந்த ஒரு 3 நாள் அவங்க வேலைக்கு வரல, உடம்பு சரியில்லை. 3 நாள் கரம்பிச்சு வந்தாங்க.
அந்தப்போ நான் என்ன கேட்டேன்னா, ஏன் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணவே இல்லை, லீவுன்னு எனக்கு கூப்பிட்டியா சொல்லலை, ஏன் எனக்கு நீ கூப்பிடல அப்படிங்கிற மாதிரி ஒரு உரிமையை ஒருத்தர் கேட்பீங்க, அந்த மாதிரி கிட்டே. அப்போ வந்து இவங்களும் என்ன சொன்னாங்க, உங்கள் நம்பர் என்கிட்ட இல்லை அப்படின்னு சொன்னாங்க. இது எத்தனை நாளில் நடக்குதுன்னா, இவங்க வேலைக்கு வர்றாங்க, ஒரு 3 நாள் பார்த்துருக்கோம், 4ஆவது நாள் இது நடக்குது. 3 நாள் பார்த்துக்கோம், 4ஆவது நாள் ஃபோன் பண்ணுறாங்க, அங்கிட்டு 3 நாள் லீவு, ஒரு வாரம் தான் ஆயிடுச்சு. ஒரு வாரத்துக்கு அப்புறம் எனக்கு 8-10 நாளுக்குள்ள எனக்கு ஏன் ஃபோன் பண்ணல அப்படின்னா, உங்கள் நம்பர் என்கிட்ட இல்லை அப்படின்னு இவங்க சொன்னாங்க. அதுக்கு நான் சொன்னேன், எப்படி என் நம்பர் உங்ககிட்ட இல்லைன்னு சொன்னீங்க, என் நம்பர் இருந்தால் உங்கள் வீட்டுக்கு கால் பண்ணீங்க, அதில் என் நம்பர் இருக்கும்ல, அதுலேருந்து நீங்கள் எனக்கு கூப்பிட்ருக்கலாம்ல அப்படின்னு. ஒன்றுமே சொல்ல, சிரிச்சிட்டு கம்முன்னு இருந்துக்கிட்டாங்க. ஓகே, அவ்வளோதான். சரி, நாங்களும் வேலையை முடிஞ்சு இவங்களும் வீட்டுக்கு போயிட்டாங்க, நானும் போயிட்டேன். நைட்டு ஒரு 8 மணிக்கு வேலை முடிச்சுக்கணுமா, ஒரு 8:30-9 மணி இருக்கும். ஒரு மெசேஜ் எனக்கு என் செல்லுக்கு வருது, ஹாய் நான் தான் பிரியா அப்படின்னு. ஹாய் நான் தான் பிரியா அப்படின்னு ஒரு மெசேஜ் ஆச்சு. நானும் மெசேஜில் ஹாய் எப்படி இருக்கு பிரியா, என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லுவேன். மெசேஜ் ஃபஸ்ட்டு நாங்கள் சொல்ல மெசேஜில் பேசுகிறோம். மெசேஜ்லேயுமே அன்னைக்கு தான் மெசேஜே பண்ணுறாங்க, அன்னைக்கு மெசேஜ் பேசுகிறாங்க, அன்னைக்கு தான் மெசேஜே பண்ணுறேன், அன்னைக்கு தான் மெசேஜே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸ்டார்ட் பண்ணதுமே என்னாச்சுன்னா, ஃபஸ்ட்டு மெசேஜ் சாப்பிட்டேன் என்ன ஏதுன்னு பேசிகிட்டே இருக்க நான் இடையில லைட்டாக ஐ லைக் யூ அப்படின்னு அனுப்பினேன். ஃபஸ்ட்டு நான் அதை அனுப்பினது ஐ லைக் யூ அப்படின்னு மட்டும் அனுப்பினேன். அவங்க ஏன்னு அனுப்புனியா, இல்லை ஒன்றுமே அனுப்பல, சிரித்த மாதிரி அனுப்புனையா, சிரித்த மாதிரி அனுப்புனாங்க. அடுத்து பார்த்தா நான் ஐ லவ் யூ அப்படின்னு ஐ லவ் யூ அப்படின்னு அனுப்பி இவங்க அப்படின்னாங்க. இல்லைங்க சாரி தப்பாயிடுச்சு அப்படின்னு மெசேஜ் பண்ணி மறுபடியும் சிரிச்ச மாதிரி, அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து மெசேஜ் அதுக்கப்புறம் அந்த மனுஷனே எனக்கு ஐ லவ் யூ சொல்லல, நானும் ஒரு ஐ லவ் யூ சொல்லல, அதோட முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் மறுநாள் கம்பெனியில் பார்த்தோம், மறுபடியும் அப்புறம் இதெல்லாம் கம்பெனியில பார்க்கும்போது வெறும் கையோட பார்க்கல சார், அதான் நைட்டே ப்ரொபோஸ் பண்ணிட்டார்ல, காலையில் வரும்போது ரோசாப்பூ சின்ன ரோசாப்பூ கொண்டு வந்து ஞாபகம் இருக்கா, ரெட் கலர் ரோஸு டைரி மில்க்கும் ரோஸும் கொண்டு வந்தாங்க. பட் ஆனால் லவ் யூ எல்லாம் சொல்லல, கொடுத்தேன். அப்புறம் அப்படியே கண்டினியூ ஆனது எங்கள் லவ். இதில் நாங்கள் யாரும் ப்ரொப்போஸ் பண்ணிக்கல. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ வரைக்கும் இந்த செகண்ட் வரைக்கும் இவங்களை ஏன் பிடிச்சிது, இவங்க கூட வாழணும்னு நான் ஏன் முடிவு எடுத்தேன்னு இப்போ வரைக்கும் எனக்கு அந்த மைண்ட் தாட் தெரியுது. இவங்க ஒரு ஸ்டேஜ்லலாம் பார்த்தா இதுதான் உங்களுக்கு சொல்லணும், வந்து லவ் பண்ணுற சொல்லிட்டு ஓகே அதை பார்க்கலாம், ஓகேங்களா. லவ் ப்ரொப்போஸ் பண்ணியாச்சு, லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அப்படியே நாள் கடந்து போகுது. அப்புறம் இவங்க பிறந்த நாள், அதாவது எனக்கு டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லார் லவ்வரும் எப்படின்லாம் தெரியாது, பட் மை லவர் வந்து எப்படின்னா டெய்லியும் வந்து எனக்கு மத்தியானத்துக்கு மேலே தூக்கம் வரும் இல்லையா, அப்போ என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, டைரி மில்க்கு, கிட்கேட்டு, அப்புறம் இன்னொன்று என்னமாம்மா மில்கி பார், இது எல்லாமே 10 ரூபா, அது ஒவ்வொன்றும் வாங்கிட்டு வந்துடுவாங்க. அது போக டெய்லி ரோஸ் வாங்கி கொடுத்துருவாரு, ஒரு நாள் மிஸ் ஆகாது, டெய்லி ரோஸ் வாங்கி கொடுத்துருவாரு. வெள்ளிக்கிழமை கம்பல்சரி மல்லிகைப்பூவே பார்த்தாயா அப்படிங்கிற மாதிரி மல்லிகைப்பூ டெய்லியும் வாரம் வந்து மல்லிகைப்பூ வாங்கி வந்துடுவாரு. அதே மாதிரி சாயந்தரம் எனக்கு பால் பன் இல்லாத நாட்களே எனக்கு நகராது. ஸ்வீட் பன் கொடுத்து தான் முக்காவாசி ஒர்க் பண்ணேன். எனக்கு பால் பன் எப்பவுமே பால் பன் அது அந்த கடையில போடுவாங்க, சூப்பரா இருக்கும் பால் பன்னு. அப்புறம் உளுந்த வடை எனக்கு வாங்கி தந்தாங்களா இல்லையா, என் கூட இருக்கிறவங்களுக்கும் வாங்கி தந்தாங்க. ஆமாம், எப்படி சொல்கிறது, அது வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு தருணங்கள் தான். வாங்கி தந்தாருங்கிறது கிடையாது, அந்த நாட்கள் எல்லாம். அதாவது ஒரு நாள் நைட் அது விடிஞ்சு அடுத்த நாள் இவங்களை போய் பார்க்கணும், நான் வந்து பஞ்சிங் வைக்கிற வரைக்கும் நிற்பாரு, வந்துட்டேனா. இன்னொரு விஷயம், லைனில் அவங்க உள்ள என்ட்ரி ஆகும்போது பார்த்தீங்கன்னா அந்த பெர்ஃப்யூம் ஸ்மெல் கப்புன்னு நினைக்காது, என்ன மூக்குப்பொடி ஸ்மெல்லா? அப்போ நல்லா இருந்துச்சா? அப்போ நான் இதுனா மூக்குப்பொடி ஸ்மெல்லாக இருக்குன்னு கேட்டுருக்கேன் இல்லையா, அந்த மாதிரி தான் ஸ்மெல். பட் ஃபாகில் வந்து எல்லா கலருமே நான் யூஸ் பண்ணிடுவேன். அதே மாதிரி யாத்லே யூஸ் பண்ணியிருக்கேன். இன்னொன்று என்ன, அந்த இன்னொன்று இருக்கும், அது நான் கிட்டத்தட்ட ஒரு 3-4 பிராண்ட் யூஸ் பண்ணுவேன். பட் ஆனால் ஃபாக் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதுதான் நான் நிறைய யூஸ் பண்ணிக்க, ஃபாக் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ நான் ஃபாக் பிளாக் கலர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை பார்த்தீங்கன்னா அவங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸு, அவங்க சால் குத்துற ஸ்டைலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க ட்ரெஸ்ஸு எல்லா காஸ்டியூமு எல்லாமே சூப்பராக இருக்கும். அந்த ஸ்பெசிஃபிக்காக அந்த கம்மல் போடுறது, ஒரு கையில் ஒரு வளையல் போட்டு ஒரு கையில் வாட்ச் கட்டுறது. ஆனால் இப்போ வந்து அந்த பிரியாவே இல்லை, டிஃப்ரெண்ட்டு, டோட்டல் சேஞ்ச். வந்து குழந்தையாயிருச்சு நம்ம வீட்டில்,
அவ்வளவுதான். அது வந்து வேற, இது வந்து வேற. அப்ப நம்ம வந்து தனியா இருந்தேன், இப்ப குடும்பத்தோட இருக்கோம். ஓகே, அது வந்து வேற. லவ் ஸ்டோரி அப்படி நிற்கிது பாரு. ஆமா, சொல்லுங்க. அப்படியே லவ் பண்ணி நீ சொல்லு, அடுத்து இது வரைக்கும் நான் சொன்னேன்ல, நீ சொல்லு. அப்ப வந்து ஒரு நாள் வந்து நீ வாங்க வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டேன். வெளியெல்லாம் வந்து வரல, பக்கத்துல இருக்கிற கடைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போய், நான் எனக்கு முதல்ல அந்த ஒரு ஜிமிக்கி, நம்ம என்னோட அந்த கம்மல் கலெக்ஷன்ஸ்ல நான் காமிச்சிருப்பேன். ஜிமிக்கி அது எப்படின்னா கலெக்ஷன்ஸ்ல சாப்பாடு டைம்ல வந்து இவர் முன்னாடி போயிட்டாரு, பின்னாடி பயந்து போனேன். சாப்பாடு டைம்ல போயிட்டு அந்த ஒரு குட்டி ஜிமிக்கியும் ஒரு டஜன் விலையில, அப்புறம் ஒரு ஐஸ்கிரீம் ஒன்று வாங்கி கொடுக்குறாங்க. உட்காந்து சாப்பிட்றக்கு இடம் இல்லை. இதுல ஒரு ஒரு மெயின் என்ன அப்படின்னா, அந்த ஐஸ்கிரீம் கடையில் உட்காந்து சாப்பிட்றக்கு இடம் இல்லை. பட் இப்பயும் அதே ஐஸ்கிரீம் கடை அங்கேயே தான் இருக்குது. இப்போ வரைக்கும் கூட்டிகிட்டு போகல மனுஷன். இப்போ நான் சொல்லவும் தான் ஞாபகம் வரும் அந்த மனுஷனுக்கு. அந்த ஐஸ்கிரீம் கடையில் ஐஸ்கிரீம் 2 கப் ஐஸ் தான் வாங்கி தந்தார். கோனை செஞ்சு வச்சு கப் ஐஸ் வாங்கி ஆளுக்கு ஒன்று கையில் வச்சுட்டு, போகும்போது இவளுக்கு டெய்லி டீ டேத்துக்கு 50 ரூபா தனியாக எனக்கு செலவாங்க. ஆனால் நீ அப்போ அதை என்கிட்ட சொல்லலையே. சரி, லவ் பண்ணுறோம்ல, லவ் பண்ண அப்போ வந்து அப்போ இரு அப்போ வந்து 2 கப்பு வாங்கிட்டு எனக்கு அந்த கம்மல் விலையில பேண்ட் எடுத்தேன், பொட்டு எல்லாமே வாங்கிட்டு கப் ஐஸ் வாங்கிட்டு சாப்பிட்டுட்ருக்கோம். அதே வெளியே போன்னு துரத்தி விட்டேன். உட்காரக்கெல்லாம் இடம்லாம் கொடுக்கல, வெளியே போங்க அவ்வளோ வாங்கிட்டு நம்ம வெளியே வந்துட்டோம். ரோட்டில் தான் நின்றுட்டு சாப்பிட்ருக்கோம். அவர் இந்தாங்கிறாரு, நான் ரோட்டில் நின்றுட்டு இருக்கோம். இந்த சாப்பிட்டு வந்துட்டோம். அப்புறம் நான் வந்து இவருக்கு முதல்ல எனக்கு வந்து ரொம்ப ஆசை. எனக்கு கொடுத்த பேக்கெட் மணிலாம் பார்த்தீங்கன்னா 10 ரூபா 20 ரூபா அந்த மாதிரி எடுத்து வச்சு முதல் டைம் இவருக்காக வந்து ஒரு சட்டை ஒன்று எடுத்தேன். 480 என்னமோ டார்க் மெரூன் கலர். இப்போ வரைக்கும் அந்த சட்டை எங்ககிட்ட தான் இருக்கு. ஆனால் பத்தாத இருக்கு. ஆனால் போட்டாங்க, நிறைய டைம் போட்டிருக்காங்க. இவருக்காக வந்து நான் வந்து போயிட்டு வாங்கிட்டு வந்து கொடுப்பேன். வேற என்ன அப்படின்னா, கம்பெனியில் நியூ இயர் செலிப்ரேஷன் வந்துச்சு. நியூ இயர் செலிப்ரேஷன் வந்துச்சுங்க. நியூ இயர் செலிப்ரேஷன் அன்னைக்கு ஃபுல் எல்லாருமே ஜாலியாக நல்லா ஹாப்பியாக இருந்தோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நான் மெஹந்தி போடுற அந்த இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லைங்களா. இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இவரவே மெயின்மாக இருந்து என்ன பார்த்துட்டு இருந்தாங்க. எப்போ அப்படின்னா, அந்த ஒரு பெரிய அந்த போர்டில் வந்துட்டு சும்மா டிசைன் நார்மலாக 4 பக்கம் டிசைன் பண்ணுங்க அப்படின்னாங்க. எனக்கு நம்ம தான் சொல்ல வேண்டாமே, நான் அந்த ஸ்கெட்ச் பென்சிலெல்லாம் வாங்கிட்டு எல்லாம் அந்த சைட் லைன்லலாம் உட்காந்து தைச்சிக்கிட்டு இருந்தாங்க. நான் முன்னாடி உட்காந்து என்ன பண்ணேன், அந்த போர்டில் வந்து ஸ்கெட்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். இவர் வந்து அந்த மூலையிலேருந்து என்னையே பார்த்துட்டு இருந்தாரு, நான் பார்க்கல. அப்புறம் பண்ணிகிட்டே இருக்கும்போது யதார்த்தமாக பார்த்து என்னையே பார்த்துட்டு இருந்தார். ஏன் மனசு என்னையே பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னு கூப்பிட்டு கேட்டேன். என்ன சொன்னீங்க சொல்லுங்கப்பா. தங்க குட்டி குடுக்கல உம்மா சொல்லு. சரி, என்ன சொல்லு. ஞாபகம் இல்லை பிரியா. இப்படிதாங்க எதுவுமே ஞாபகம் தெரியுமா ஆச்சு எனக்கு. சரி சொல்லு. எனக்கே தும்மல் வருது. சொல். மூக்கு உரியாதோ டென்ஷன் ஆகுது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நீ அழகா, அதாவது தைக்கிறத தாண்டிலும் நீ உட்காந்து பண்ண எனக்கு ரொம்ப பிடிச்சது. இந்த வரைக்கும் உன்னை தான் பார்த்துருக்கேன் அப்படின்னாங்க. எனக்கு அந்த இதெல்லாம் சின்ன அந்த குட்டி மூமெண்ட் எல்லாம் நல்லா இருந்துச்சு. 7 years ஆயிடுச்சா. சின்ன மூமெண்ட்லாம் நிறையா வந்து மறந்துட்டேனே சொல்லலாம். நான் நிறையெல்லாம் நீ மறக்கல, மொத்தமா நீ மறந்துட்ட. நான் தான் அடிக்கடி ஞாபகப்படுத்திட்டு இருக்கேன். பேசாம இருக்கணும், வீடியோல இருக்கும். இல்லைங்க, முன்னாடியே மறந்துட்டேன், ரொம்ப மறந்துட்டாப்ல. இப்போ நம்மளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் படம் என்னாச்சுன்னா, வீட்டில் இருந்து வெளியே வந்துட்டேன் நான். சின்ன சம்திங் ப்ராப்ளம் கண்டிப்பாக தனியாக சொல்லுவோம். இல்லை என்ன இல்லை, நிறையா மிஸ் பண்ணிட்டேன். நீ தான் இப்போ மிஸ் பண்ணிட்டேன். இதுக்கெல்லாம் நாங்கள் லவ் பண்ணிகிட்டு இருந்தோம். நியூ இயர் இருந்துச்சு, நல்லா செலிப்ரேட் பண்ணோம். பொங்கல் லீவ் வந்துச்சுங்க. பொங்கல் லீவ் சொல்லுங்க. பொங்கல் லீவ் இருந்துச்சு. நான் வந்து ஹாஸ்டலில் தான் இருந்தேன். பட் அப்போ வந்து நான் வந்து எங்கள் ஊருக்கு நான் போகலை. கொஞ்சம் பிரச்சனைன்னு வைங்களேன். பிரச்சனை எங்கேயுமே நான் போகிறதே இல்லை. நான் வீட்டுக்கே அம்மாட்டெல்லாம் வரமாட்டேன்னு சொல்லிட்டு தான் நான் திருப்பூரில் வந்து ஒரு 2-3 வருஷமாக இருந்தேன். அதனால் நான் வந்து போகவே இல்லை. எங்கே போகிறதுன்னு தெரியல எனக்கு. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா உண்மையிலே ரொம்ப சிரமப்பட்டேன். அந்த இடத்துல தான் அங்கே தான் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ரொம்ப எப்படி சொல்லணும், யார் வீட்டில் இப்போ லீவ் கம்பெனிலே லாக் பண்ணிட்டாங்க, எல்லோரும் ஊருக்கு போகிறாங்க. பட் நானும் கிளம்பி தான் ஆகணும். எங்கே போகணுன்னு தெரியல. எங்கள் அம்மாட்ட போகிறதுக்கு எனக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. எங்கள் கூட பிறந்தவங்க வீட்டுக்கு போனேன். பட்டு அவங்க நாங்கள் இருக்கிறத அவங்க விரும்பலை. அதை அவங்க நாசுக்காக சொல்லிட்டாங்க. அவங்க ஒரு ஆள் தான் இருக்காங்க, இருந்தாலும் விரும்பலை. பட் அதனால நான் என்ன பண்ணுறேன்னு அவனும் சொல்கிறேன். நானும் அன்னைக்கு நைட் அப்போவே என் ஃப்ரெண்டு, நான் ஸ்கூல் மேட், என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தான். அவன் வந்து ராமேஸ்வரத்தில் இருக்கான். அவனுக்கு கால் பண்ணி பேசி
அப்புறம் அவன் வந்துட்டு நீங்கள் நம்ம வீட்டுக்கு வா, இத்தனை வருஷமாச்சு வந்து வான்னு சொன்னதுக்கப்புறம் அவன் வீட்டில் போய் ஒரு 2 டேஸ் 2 நாள் இருந்தேன். அப்புறம் அவன் கோயிலுக்கு அதுக்கு இதுக்குன்னு கூட்டிகிட்டு போனேன். அப்புறம் 2 நாள் அவன் வீட்டில் இருந்துட்டு அப்புறம் அவன் திருச்செந்தூர், அப்புறம் திருநெல்வேலியில் ஒரு விசேஷத்தை கல்யாணத்துக்கு என் ஃப்ரெண்டோட கல்யாணம் அங்கே அப்படின்னு போயிட்டு அந்த ஒரு வாரம் என்ன சரியாக போயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் நான் திருப்பி வந்தேன். அந்த விஷயம் வந்து இவங்களுக்கு நல்லா தெரியும். அப்போ இவங்க ரொம்ப அப்செட் ஆகிட்டாங்க. அதாவது எனக்கு என்னன்னா நம்மளுக்கு எந்த பிரச்சனை வேணாலும் இருக்கலாம், வைக்கலாம், செய்யலாம். இப்போ வரைக்கும் வந்து எங்கள் 2 பேர்த்தோட லைஃப்பில் இப்போ வரைக்கும் அது ரன்னிங் ஆகிட்டு தான் இருக்கு. ஆனால் அவர் அப்போ என்ன கஷ்டப்பட்டார் அப்படிங்கிறத இப்போ நான் உணர்றேன். அப்போ வந்து எனக்கு ரொம்ப ஃபீலிங்காக இருந்துச்சுன்னா இப்படியுமா கூட பிறந்தவங்க இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் ஆனால் அந்த வேதனையும் நம்ம இப்போ சேர்ந்து அனுபவிக்கும் போது தெரியும். அப்போ அவர் எந்த இதில் இருப்பார். எல்லாருமே போயிட்டாங்க. பட் ஆனால் கூட பிறந்தவங்க வீட்டுக்கு போயும் இருக்க முடியல. நீ இங்கே இருக்காதன்னு அவங்க வாயிலேயே அது சொல்லும் போது அது எவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்கும் தெரியுங்களா? அது வந்து நரக வேதனை. உண்மையாலுமே சொல்கிறேன், எங்கே போகிறதுனே தெரியாமல் நான் ரோட்டில் நிற்கிறேன். உண்மையாலுமே நரக வேதனை. மேக்ஸிமம் நான் ஒருத்தவங்க வீட்டில் போய் நான் இருக்க மாட்டேன். யார்கிட்டையும் போய் 10 ரூபா கொடுங்க, சாப்பாடு பசிக்குது இந்த மாதிரி கேட்ட ரிலேஷன்கிட்டே நான் அப்படி கேட்டது கிடையாது. பட் இந்த சூழ்நிலை இப்போ எங்கே போகிறது சத்தியம் எங்கள் அம்மாட்ட போக முடியல. என்னால் அங்கே போய் இருக்க முடியாது. எனக்கு வந்து இந்த இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே வந்து லவ் பண்ணும்போது எல்லாமே தெரியும். ஒவ்வொன்றா வந்து நான் பேச எனக்கு என்னாச்சு அப்படின்னா இவர் தான் எல்லாமே, இவரை வந்து நல்லா பார்த்துக்கணும், நல்லா வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து ஆழமாக வந்து மனசில் வந்து பதிய ஆரம்பிச்சிருச்சு. உண்மையாலுமே அது வந்து ரொம்ப எனக்கு. அப்புறம் அந்த ஒரு வாரம் லீவ் முடிஞ்சு பொங்கல்லாம் முடிஞ்சு அப்புறம் மறுபடியும் ஹாஸ்டல் எல்லாத்துக்கும் முன்னாடி ஹாஸ்டலில் நான் அந்த நமக்கு போகிறது கிடமை இல்லையே. அப்புறம் என்ன பண்ணுறது, லீவ் முடிஞ்சு எல்லா வரக்கு முன்னாடி நானும் ஹாஸ்டலுக்கு வந்துட்டேன். ஹாஸ்டல் ஓப்பன் பண்ணக்கு வந்து அப்புறம் அங்கேருந்து மறுபடியும் வேலையை ஆரம்பிச்சு 2 பேர் போயிட்டு இருந்துச்சு. அப்போ தான் ஒரு சின்ன சுவாரஸ் பண்ணேன். இந்த பிரச்சனை முடிஞ்சதுனால இவங்களும் கொஞ்சம் அப்செட் ஆகிட்டாங்க. இப்போ இவங்க வீட்டில் பேசலாங்கிற ஐடியா இருந்துச்சு. பட் இவங்க வந்து வேண்டவே வேண்டாம், வீட்டில் பேசினா கண்டிப்பாக வந்து ஒத்துக்க மாட்டாங்க. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா உனக்கு சொந்த வீடு இருக்கான்னு கேட்பாங்க, அவங்ககிட்ட என்ன இருக்குன்னு கேட்பாங்க. அதனால் வாய்ப்பு ரொம்ப கம்மி, இது வந்து ஆகவே ஆகாது, நீங்கள் கேட்டிங்கனாலும் பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க. அப்புறம் எப்படியே லவ் போயிட்டு தான் இருந்துச்சு. அப்புறம் நான் வந்து திருப்பூர் போனேன். திருப்பூர் ஒரு டைம் போயிட்டு என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா அவங்க பிறந்தநாளுக்கு முன்னாடியா ஒட்டஞ்சத்திரம் பிறந்தநாளுக்கு முன்னாடி தானே நான் மோதிரம் வாங்கி கொடுத்தது. மோதிரம் ஆமாம். திருப்பூர் போயிட்டு பிறந்தநாளுக்கு முன்னாடி நானே வந்து வெள்ளியில் வந்து இந்த மாதிரி ரிங்கு தான் சுற்றி வந்து வெள்ளி சென்ட்ரல் மட்டும் கோல்டில் இருக்கும். அந்த மாதிரி 2 மோதிரம் ஒரே மாதிரி வாங்கிட்டு வந்து நாங்களே கம்பெனிக்குள்ள உட்காந்து நாங்கள் 2 மோதிரம் மாற்றிட்டோம். ஒரே மாதிரி போட்டிருந்துருப்போம். ரொம்ப நாள் போட்டிருந்தோம். பாப்பா பிறந்துமே போட்டிருந்தேன். டைட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு பாப்பாக்கு தான் ஏதோ எடுக்கையில போட்டு மாத்திட்டோம். இவரோட கடைசி இருக்கும், உங்களோட உள்ளுக்குள்ளதான் இருக்கும். இன்னும் இருக்கும், இவரோட மோதிரம் உள்ளதான் மாத்திட்டு. ரொம்ப எப்படி சொல்றது, நீங்க எல்லாரும் சொல்றீங்க அங்க போனோம் இங்க போனாங்க, எங்கேயுமே போனல. அந்த கம்பெனி போன்லயும் பாத்தீங்கன்னா டைமிங் தான் 10:11 மணிக்கு மேல அவங்கள போன் கட் பண்ண சொல்லுவாங்க. ஆமா 10:30 கூட இருக்காது, அவ்வளவுதான் 10 மணிக்கெல்லாம் முடிஞ்சிடும். 10 மணிக்குன்னா நாங்க இங்க இருந்து போதே 8:30 வீட்டுக்கு. இன்னொரு விஷயம், இவங்க வந்து போன்ல கூட பேசவே மாட்டாங்க. ஏன்னா இவங்க வந்து ஃபேமிலியோட இருப்பாங்க, அம்மா அப்பா எல்லா ஃபேமிலியோட இருக்காங்க. இவங்க பேச மாட்டாங்க. இவங்க சும்மா ஹெட்செட்டை போட்டு பாட்டு பாடுற மாதிரி காதில் ஹெட்செட் போட்டு மட்டும்தான் இருப்பாங்க. நான் தான் நான் பேசுறத மட்டும்தான் அவங்க கேட்பாங்க. அவங்ககிட்ட இருந்து ஒரு ரெஸ்பான்ஸ். இவர் என்ன சொல்லுவாருன்னா, நான் கம்பெனிக்கு வந்துட்டேன், நான் சாப்பிட போறேன், நான் வந்து தூங்க போறேன், நான் டீ குடிக்க போறேன் பேசுறதெல்லாம் கேட்டுட்டே இருப்பாங்க. இவர் என்னென்ன பேசுறாரோ எல்லாம் நான் கேட்டு அந்த கூட சவுண்ட் வராது. அவங்க ஒரு டைம் சொல்ல மாட்டேன், பேசாம இருப்பேன். ஆனா நான் லைன்ல தான் இருக்கேன்னு தெரிஞ்சுக்குவாரு. அப்படித்தான் போயிட்டு இருந்துச்சு. எப்படி நான் லைன்ல தான் இருக்கேடி எப்படி பாரு. அப்ப நான் சிக்னல் செய்வேன். அப்படித்தான் நாங்கள் வந்து அவ்வளோ சீக்கிரம் ரொம்ப நேரம் பேசுனது கிடையாது. 10:11 மணிங்கும் போது கட் பண்ணிடுவேன். அவ்வளோ சரி போய் தூங்கு, காலையில் வேலைக்கு வரணும்ல அப்படின்னு கட் பண்ணிடுவேன். அவ்வளோதான், அந்த லிமிட்ல தான் போயிட்டு இருந்தோம். சரி ஓகே, டைம் ஆகிட்டே இருக்குது, இதோட முடிச்சுக்கலாம். அவ்வளோதான், என்ன கொஞ்சம் தான் இருக்கு. இதை 2ஆ பிரிச்சு போட்டு 1/4 மணி நேரம் அது பிரிக்க முடியாது. அப்பா நீ லைன் முடிக்கிறதுக்குள்ளே நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன்.